ப்ராபபிலிட்டி கொஸ்டின் பேங்க் சீரீஸ்ல அடுத்து ஒரு சம் பார்க்கலாம். திஸ் இஸ் டோட்டலி a 3 mark கொஸ்டின். இப்போ பார்ப்போம். நமக்கு கிட்ட ஒரு ஸ்பின்னர் இருக்கு. அந்த இது கொஸ்டின் பாருங்க. The numbers on a spinner are 3, 4, 4, 7, 7, 7, 8 and 9. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் அந்த ஸ்பின்னர்ல இருக்கு. இதை வந்து நம்ம ஸ்பின் பண்றோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. The number 7. நமக்கு எத்தனை 7 இருக்கு இந்த ஸ்பின்னர்ல? 3. Total how many numbers we have? Total நமக்கு 8 numbers இருக்கு. So fraction will be, probability will be 3/8. Second subdivision பாருங்க. The number greater than 2. இந்த ஸ்பின்னர்ல இருக்கிற எல்லா நம்பருமே greater than 2 தான். So 8 divided by total how many numbers we have? 8. So இதை simplify பண்ணா we will get number 1. அடுத்து B subdivision பார்க்கலாம். The spinner is spun 160 times. Work out the expected number of times the spinner lands on the number 7. Already 7. One time நம்ம spin பண்ணும்போது the number 7 ஓட probability நமக்கு தெரியும் 3/8. இதை 160 times spin பண்றாங்கன்னா probability என்ன கிடைக்கும்? 3/8 into 160. நமக்கு இதனால simplify பண்ண முடியுமா? simplify பண்ண முடிஞ்சா simplify பண்ணிடலாம். 8 tablesல we will try 1 times. So here it will be 20. So 3 times 20 நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 60. அவ்வளவுதான். இது ஈஸியான 3 mark question.